கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்தும் போது, தாழ்மைப்படும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமா? நம்முடைய இருதயத்திலே தாழ்மையின் சுபாவம் இருக்கிறதா? நாம் அப்படி தாழ்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 18 அதிகாரம் 12 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்த்துகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தாழ்மையான ஒரு குணம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் தாழ்த்தப்பட்டதாக இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் சுபாவத்தோடு வாழ்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். நம்முடைய குடும்பத்தை நமக்கு கொடுத்தது கர்த்தர். நல்ல வேலையை கொடுத்தது கர்த்தர். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்தது கர்த்தர். பிரியமானவர்களே, அதை அறிந்தவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தாழ்மைப்படுவோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். தேவனை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் உயர்த்தி மேன்மை உள்ளவர்களாய் நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அநேக காரியத்தில் நம்மை அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. நம் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறவர். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் நடப்போம். நம்மை நாமே தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேன்மையான ஒரு இடத்திலே நம்மை வைப்பார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தரை நாம் உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணியன் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே அவைகளை வாய்க்க செய்வீராக. திருமண தேவைகளை சொன்னீங்கப்பா, கர்த்தரே கூட இருந்து நடத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும். முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.